ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு மரண மாசான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்காங்க. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் டே ஒன் வசூலில் பார்த்தினாக்கா நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலே ஆல் டைம் ஹையஸ்ட் தொட்டிருக்கு கூலி திரைப்படம். ஸோ $5,35,000 பார்த்திங்கனாக்கா இந்த படம் வந்து அங்கே விற்பனை இருக்குது. ஸோ அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சுங்க. ஸோ வேறு லெவலில் தலைவர் வந்து கலைக்கணுக்காரு. இது வரைக்கும் ஒட்டுமொத்தமாக அங்கே வசூல் பார்த்தினாக்கா $8,00,000 மேலே அங்கே வந்து வசூல் குவிச்சிருக்கு ஆஸ்திரேலியாவில். இது வரைக்கும் எந்த ஒரு தமிழ் படமும் தொடாத ஒரு உச்சம் அப்படி தான் சொல்லணும். மலேசியாவில் ஆல்ரெடி ஆல் டைம் நம்பர் 1 ஓப்பனிங்கை பெற்றிருக்கு. டே ஒன்னை பொறுத்த வரைக்கும் கூடி சீக்கிரமே டிஸ்ட்ரிபியூட்டர் அதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்த நிலையில் சன் பிக்சர்ஸ் திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கிலாந்து யூகேயில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு கரன்சி மதிப்படி 124,000+ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தினாக்கா நம்ம தமிழ் சினிமா வரலாற்றில் எந்த ஒரு படத்துக்கும் கிடைக்காத ஒரு ப்ரீமியர் காட்சிகளுக்கான ஒரு பெரிய சாதனை, ஹையஸ்ட் ஃபார் எனி தமிழ் மூவி அப்படின்ற மாதிரி சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இங்கிலாண்டில் இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா சாதனையும் ரஜினி சாருக்கு வந்து தகர்த்து எறிஞ்சிருக்காரு. அமெரிக்காவில் ஆல்ரெடி $4 மில்லியன் மேலே இந்த படம் வசூல் குவிச்சுனுக்கு நிலையில் அடுத்தது ஒரு மரண மாசான அப்டேட் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா யூஏலேருந்து வருதுங்க. யூஏலே பாக்ஸ் ஆஃபீஸில் டோட்டலாக ஒட்டுமொத்த கண்ட்ரோலையும் ரஜினி சார் எடுத்திருக்காரு. ஸோ அந்த ஊரில் டாப் 10 மூவிஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் இப்போ கூலி தான் நம்பர் 1, 2வது தான் வார் செகண்ட் பார்ட் இருக்குது, 3வது இன்னொன்று ஒரு ஹிந்தி படம் இருக்குது. ஸோ ஒட்டுமொத்த ஓவர்சீஸையும் பார்த்தீங்கன்னா தலைவர் தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்திருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு தான் சொல்லுவேன். இங்கே இருக்கக்கூடிய அந்த ஹேட்டர்ஸுக்கெல்லாம் இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. அவங்ககிட்ட போய் நம்ம போய்ட்டு கம்பேரிஷன் பண்ணி பேசுகிறதே வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படி தான் சொல்லலாம். ஏன்னா அறிவு இருக்கிறவங்ககிட்ட நம்ம சொல்லி புரிய வைக்கலாம். இது இப்படி தம்பி, இதில் வந்து ஓவர்சீஸ் மார்க்கெட்டு, இங்கெல்லாம் ஃபோர்ஜரி பண்ண முடியாது, இங்கெல்லாம் வந்து வடை சுட முடியாது, எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு, எல்லாமே தெளிவாக ஒரு ஷோ முடிஞ்சோன்னே எவ்வளோ வசூலாச்சு என்னன்றது எல்லாமே தெரிஞ்சிடும். இது வந்து நம்ம தமிழ்நாடு மாரி வடை சுட முடியாதுப்பா, இது வேறப்பா, நீ உன் கோலிவுட்டுக்குள்ளாரு குண்டை தட்டிக்குள்ளாரு குதிரை ஓட்டிக்கோ, நாங்கள்லாம் தலைவர் வச்சு நாங்கள் வேறு லெவலில் பாக்ஸ் ஆஃபீஸ் ஓவர்சீஸில் வந்து கலக்கின்னு இருக்கோம், நீ கொஞ்சம் பொத்திக்கிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.